ரீசெண்டாக ஓப்போல வந்து F27 Pro 5G அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை விட பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மியான ஓப்போ F27 அப்படிங்கிற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்போவோட அந்த F27ல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து குறையா இருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து ஆம்பர் ஆரஞ்சு மற்றும் எமரால்ட் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸாக வருது. இந்த ஆம்பர் கிரீன் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஃபிளிக்கரிங் ஃப்ரேம் மாதிரியாக பேக் சைடில் அந்த டிசைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஆம்பர் ஆரஞ்சின்னு வாங்கினீங்கன்னா ஒரு கர்வ் லைட் காலம் எஃபெக்ட் வந்து ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து ஆம்பர் பாடியில் வந்து செஞ்சதாக சொல்கிறாங்க. அதாவது ஆம்பர் பாடி அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியில் வந்து செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஒரு 5 ஸ்டாருக்கான SGS மல்டி சீன் ப்ரொடெக்ஷனோட பில்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் ஃபோனில் உள்ள பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். இது இப்போ IP64க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் தண்ணி பட்டாலும் ஃபோனில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை நமக்கு 120 Hz வரையும் போகுது. அதாவது நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. 60 மற்றும் 120 அப்படிங்கிற மாதிரி 2 விதமான லெவலில் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 2100 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வந்து போகுது. மற்றபடியாக வெட்டச் டெக்னாலஜி இருக்கிற காரணத்தால் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஈரப்பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது போல் இந்த டிஸ்பிளேக்கு DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட் 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கோட வருது. மற்றபடியாக நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி PWDB சப்போர்ட் இந்த டிஸ்பிளேல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக டிராகன் ட்ரைல் ஸ்டார் 2 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற ஆட்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசராக வருது. நமக்கு கார்டஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற இந்த ப்ராசரில் கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 85 ரேங்க் வருது. 100க்கு 34 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து C கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசருக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் வந்து விளையாடலாம். மற்றபடியே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆகவுன்னு இருக்காது. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகர்ஸ் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகர்ஸ் வருது. இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது வந்து ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படின்னு ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். RAM வெர்ஷன் பொறுத்தவரை LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடி ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண ColorOS 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 mm ஆம்னிவிஷனோட OV50D அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்கல. ரெண்டாவதாக ஒரு 2 mm டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் தான் கொடுக்குறாங்க. இந்த கேமரா வந்து ஒரு போர்ட்ரேட் கேமராவாக வருது. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ பேக் சைடில் 2 கேமரா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமரா ஒரு சோனியோட IMX615 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடி கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் AI இரேசர் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை அழிக்கலாம். இது போக AI ஸ்மார்ட் இமேஜ் மேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது மூலம் ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணலாம். இது போக AI ஸ்டுடியோ மற்றும் AI டூல் பாக்ஸ் மாதிரி பல விதமான AI ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. மேலும் இது போக கூகுளோட ஜெமினி ஃபீச்சரும் பல விதமான விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அது மூலமாக AI ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு சீரிஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. மேலும் USB Type-C ஆடியோ தராங்க. மற்றபடியே டால்பி அட்மாஸ் மாதிரி சப்போர்ட் இன்னும் கொடுக்கல. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் 5G-க்கான SNS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது போக dual 4G VoLTE, dual band Wi-Fi, Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் இருக்கு. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 0 to 100 வந்து 71 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபோனில் சார்ஜ் வந்து 1% இருந்தாலும் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணுறது மூலமாக 7 மணி நேரம் வரையும் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி கால்ஸ்னு பார்த்தா 6 மணி நேரம் வரையும் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணாலே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 22,999க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 24,999 அப்படிங்கிற விலை அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ ஓரளவு கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு இந்த ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கா வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். காரணம் வந்து ரீசெண்டாக கூட iQலேருந்து Z9S Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க.
அப்படி இல்லைன்னா விவோலேருந்து நீங்கள் T3 ப்ரோ கூட லான்ச் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2000 ரூபா போட்டிங்கன்னா இதோட டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஃபோன் வாங்கலாம். காரணம் இதில் ப்ராசர் மட்டமான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசருக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. OS அப்டேட்ஸும் எவ்வளோ கொடுக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங் வெறும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி பல விதமான நெகட்டிவ்ஸோட இந்த ஓப்போ ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. வர ஓப்போ வந்து என்ன நினைக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராசர் வந்து ரொம்ப கம்மியான மட்டமான ப்ராசர் கொடுத்தாலும் பரவாயில்ல, மக்கள் இந்த கேமரா சென்ட்ரிக் அல்லது ஃபோன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணி ஃபோன் இல்லை. மற்றபடியாக மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோன் வச்சு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பில்ட் குவாலிட்டி தவிர மற்றபடியாக மற்ற எல்லா விஷயங்களும் நெகட்டிவ் தான். ஸோ நீங்கள் இந்த ஓப்போட F27 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.